சென்னை ரிப்பன் மாளிகையில் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல்கள் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அனில் மேஸ்டம் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் ஒருபுறம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அதிகாரிகளும் தங்களுடைய பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையில் சென்னை மாவட்டத்தை உள்ளடக்கிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்காளர் பட்டியல்கள் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் என்பது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இந்த வாக்குப்பதிவு அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பதுதான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதில் வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் அனில் மேஸ்டம் தலைமையில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலுமே பல்வேறு இடங்களில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஏற்பட்ட இந்த விதிமுறைகளை மீறி செயல்படக்கூடிய விஷயங்கள், அதே போல வாக்காளர் பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய சேர்ப்பு மற்றும் நீக்கம் குறித்தான விவரங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான வேலைகளும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த மாவட்டத்திற்கான இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்காளர் பட்டியல்களுடைய சுருக்கமுறை திருத்தம் என்பதும் தற்போது நடைபெற்று இருக்கிறது. இதில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கூட்டமாகவும் இந்த கூட்டம் என்பது பார்க்கப்படுவதால் கட்சிகளில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் உள்ளே அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த 2 நபர்களுக்கான தேர்தல் அலுவலர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தலின்படியும் அதே போல விதிமுறைகளின்படி இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட அறிவுரைகள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் தான் தற்போது இந்த வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் அனில் மேஸ்டம் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் தொடர்ச்சியாக ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.